Hello everyone, this is Guna Ragulan. So இந்த வீடியோவில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து பெட்ச் ஸ்கிரிப்டிங். அதாவது இதுக்கு முதல் வந்த வீடியோவில் வந்து நிறைய சிஎம்டி கமாண்ட்ஸ், அதாவது நிறைய சிஎம்டி கமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இனி நாங்கள் பெட்ச் ஸ்கிரிப்டிங், அதாவது எப்படி வந்து பெட்ச் ஸ்கிரிப்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறோம். நாங்கள் முதலாவது வீடியோவில் காட்டியிருந்தோம் இந்த காப்பி பண்ணுற ஸ்கிரிப்ட், ஐ திங்க் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருந்தோம். ஸோ நாங்கள் படித்த எல்லா கமாண்டையும், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி படித்த கமாண்ட் இப்போ நான் சும்மா notepad++ன்ற டெக்ஸ்ட் எடிட்டர் எடுக்கேன். ஸோ இட் இஸ் குட். ஸோ அதர்வைஸ் வி கேன் யூஸ் sublime text. ஓகே, sublime textன்ற ஒன்று எடுக்கேன். ஸோ ஓகே, இப்போ எடுத்து போட்டேன்னு சொன்னால் ஓகே நியூ ஃபைல். ஸோ இந்த நியூ ஃபைல் ஐ எம் சேவிங் எ ஃபைல் ஆன் த டெஸ்க்டாப் லைக் sample or something. Okay, sample.bat. ஸோ இதுக்குள்ளே வைத்து வந்து இப்போ நான் ஹெல்ப் சிடின்னு சொல்லி அடிச்சு போட்டு 7 சொன்னேன். இப்போ இதை ரன் பண்ண சொன்னால் சிம்பிளாக உங்களுக்கே தெரியும், ஹெல்ப் கமாண்ட் வந்து வேலை செய்யும். சிம்பிளாக நாங்கள் எழுதுகிற கமாண்டை இப்படி ஒரு ஃபைலுக்குள்ளே எழுதுனோம்னு சொன்னோம். அப்படி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு பெட்ச் ஃபைல் எழுதுனோம்னு சொன்னால் we can as a program எழுதுனோம்னு சொன்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து இது பேசிக் பேட். ஃபார் எக்ஸாம்பிள் மூவ் பண்ண போகிறீங்களா, என்ன ஃபைலில் மூவ் பண்ண போகிறீங்க டைப் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஓகே, இதுதான் வந்து பேசிக் பெட்ச் ஸ்கிரிப்டிங். ஓகே, இப்போ நாங்கள் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து ஓகே சிஎம்டின்னு சொல்லி நிறைய கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இந்த பெட்ச் ஸ்கிரிப்டிங் வந்து இந்த சிஎம்டி கமாண்டோட வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக்கை வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை இஃப் கண்டிஷனை கொண்டு வைக்கிறது. இப்போ நார்மலாக சிஎம்டி கமாண்ட்ன்றதுக்குள்ள நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும். லைக் ஐஃபி கன்ஃபிக் இருக்கும், டைமை செக் பண்ணுறது இருக்கும். ஸோ அப்படியே நிறைய கமாண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் டேட் அண்ட் போட்டுங்க போஸ்ன்னு சொல்லி டைப் பண்ண சொன்னால் PAUS. ஓகே போஸ். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ண சொன்னால் டைம் அண்ட் டேட்டையும் காட்டும், அப்படியே போஸ் ஆகிட்டு நிற்கும். ஓகே, இது ஒரு simple script, a simple script to show the time and date. Instead of writing that command, we can write a small, நாங்கள் அந்த கமாண்டை ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்மால் சாம்பிள் ஸ்கிரிப்ட் இப்படி எழுதிக்கொள்ளலாம். ஓகே, இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஃபார் பெட்ச் ஸ்கிரிப்டிங். இப்போ இதோட வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங் லாஜிக்கை இன்கார்பரேட் பண்ண போகிறோம். லைக் வேரியபிள் அறிக்கலாம், இஃப் கண்டிஷன் அறிக்கலாம், ஃபோர் லூப் அறிக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பெட்ச் ஸ்கிரிப்டிங். ஸோ இனி வார வீடியோக்களில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இஃப் கண்டிஷன் எப்படி பெட்ச் ஸ்கிரிப்டிங்கில் எழுதுவது, ஃபோர் லூப் எப்படி எழுதுவது, அப்படியான விடயங்களை வந்து தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அபவுட் how to create a variable in batch scripting. Okay, as usual I'm creating a folder variable in batch. Okay, இப்போ வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லலாம் டே செஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது அழிச்சிடுறேன். ஓகே, I'm creating a new file. Okay, so therefore I'm opening the sublime text and click new and save that script as simple variable.bat. ஓகே, இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக ஒரு விஷயம் தெரியும். வேரியபிள் என்னன்னு சொன்னால் இட்ஸ் எ பிளேட். ஆக்சுவலி இட்ஸ் எ ஹோல்டர் டு ஸ்டோர் சம் டேட்டா லைக் எ பிளேட். ஓகே, ஒரு டேட்டாவை போட்டு வைக்கிறது இடம் தான் வேரியபிள். லைக் இப்படி சொல்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸ், ஒரு பக்கெட் அந்த பக்கெட்டுக்குள்ள ஒரு பெருமானத்தை ஒரு டேட்டாவை போட்டு வைப்போம். Whenever we need this bucket, we can call the name of the variable to use its value. For example, இப்போ a என்ற வேரியபிள் ஒரு 10 என்ற நியூமரிக்கல் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சோம்னு சொன்னால் அந்த ஏயை வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் எத்தனை தரம் என்றாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ a என்ற வேரியபிளில் 10 என்று சொல்கிற பெருமானத்தை யூஸ் பண்ணி வச்சோம்னு சொன்னால் இப்போ கோடிங் எழுதுக்குள்ளே ஏன்னு சொல்லி நிறைய இடங்களில் கீழே யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஏயை வந்து 15 மாற்றணும்னு சொன்னால் இங்கே 15 சேஞ்ச் பண்ண உடனே எல்லா இடமும் 15 ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். திஸ் இஸ் த யூசேஜ் ஆஃப் ஏ. இப்போ இந்த ஏக்கு பதிலாக இந்த வேரியபிள்ன்ற கன்செப்ட் இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்களோட ஸ்கிரிப்டில் 3 இடத்துல 15 கொடுக்கணும்,
இப்போ 3 இடத்துலையும் 15 சொல்லி டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அது சேஞ்சை திருப்பி இதை 20 ஆக்கணும்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் போய் இந்த 3 இடத்துலையும் 20 சொல்லி மாற்றணும். இப்படி மாற்றுறதுக்கு பதிலாக ஒரே பிளேஸில் இருக்குமே சொன்னால், ஒரு வேரியபிள் இருக்குமே சொன்னால், ஏஐ கொடுத்து வச்சோமே சொன்னால், லைக் இப்போ ஏஐ லிங்க் பண்ணி வச்சோமே சொன்னால், whenever we want to change, we change here. லைக் இப்போ இங்கே ஏஐயில் 20 மாற்றோன்னே எல்லா இடமும் ஏ எங்கெங்கே யூஸ் ஆகிருக்கோ அங்கெல்லாம் 20 என்று மாறும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தன்னு சொல்கிறதோட மெயின் யூசேஜ் ஆஃப் வேரியபிள். இதுதான் ரீசன் ஏன் வேரியபிள் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, இப்போ பெட் ஸ்கிரிப்டிங்கில் எப்படி இந்த வேரியபிளை ஓகே யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிம்பிள் வேரியபிள் bet. ஸோ இப்போ நான் என்ன செஞ்சு சொன்னால் செட்ன்றது கமாண்டை டைப் பண்ணுறேன். செட் நேம் equal to Gunaratnam. Okay, like this. Okay, இப்போ அந்த நேமை ஒரு வேரியபிளில் செட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன செட் பண்ண சொன்னால் echo, and in the echo I'm typing name. So here post. இந்த post எதுக்கு போகணும்னு சொல்லி உங்களுக்கு லேட்டராக விளங்கும். ஸோ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் echo is on like that. Okay, and here you can see set name is Gunaratnam. Okay, like இதை நான் சிம்பிளாக set name equal to okay. இப்போ எக்ஸிக்யூட் பண்ண சொன்னால் we have this like name என்ற வேரியபிளில் we have this echo is on என்றதுக்கு. ஓகே, இந்த போஸ்ட் ஜஸ்ட் அதை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு லைக் என்ன சொல்கிறது, just to post something we use it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேல்யூ எங்களால் எக்கோ பண்ண முடியுது. லைக் எக்கோ இஸ் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஓகே டபுள். ஓகே 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 okay, give me 1 second. Okay, I found out why this. So இப்போ நான் இப்போ நேம்ன்றதில் குணா ராகுலன்னு சொல்லி டைப் பண்ணி போட்டு இதை ரன் பண்ணக்குள்ளே இட்ஸ் நாட் ஷோயிங் தட், பட் அதை கமாண்டை தான் எக்ஸிக்யூட் பண்ணதை தவிர எக்கோக்காங்கள் எதையுமே காட்டுதில்லை. அதுக்கப்புறம் இந்த டுட்டோரியல் அப்படியே இங்கிலீஷில் இருக்குது. ஸோ ஜிஆர் டெக் ஸ்கூல் ஆல்ரெடி 1 இயருக்கு முதல் ஐ திங்க் 1 இயருக்கு முதல் இந்த டுட்டோரியல் சீரியஸ் அப்படி இங்கிலீஷில் செய்திருந்தேன் நான். ஸோ திருப்பி அந்த டுட்டோரியல் சீரியஸுக்குள்ளே போய் பார்க்கக்குள்ள எனக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லி விளங்கினது. தட்ஸ் வை ஐ ஓப்பன் மை இங்கிலீஷ் டுட்டோரியல். ஓகே, இது தமிழ் வெர்ஷனில் செய்து கொண்டிருக்கேன், அதில் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ இதில் பிரச்சனை கேட்டால் இது இப்படி இருக்கணும், லைக் இதுக்கு இடையில் இடைவெளி இருக்கக்கூடாது. இட்ஸ் வெரி பேட். ஐ திங்க் சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் இந்த பெட் ஸ்கிரிப்டிங் it's very complicated another syntax. Okay, இப்படி இருந்தால் தான் this will work, but if you put even a small space it wouldn't work. Okay, so இப்போ எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, எக்கோ பண்ணுது, அது முடிய அவுட்புட் வருகுது. ஏற்கனவே இப்படி வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துக்கொள்ளுங்க, இடைவெளி விட்டு தான் ஓகே ரன் பண்ணி காட்டுறேன் அகெயின். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ரன் ஆகுது, எக்கோ ரன் ஆகுது, பட் சம்திங் எக்கோ இஸ் ஆன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுது. ஓகே, இப்படி ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே நீங்கள் ஃபுல் நேம் டைப் பண்ண சொன்னால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே திஸ் ஒர்க்ஸ் ஃபைன், நோ இஷ்யூ, லைக் இட் ஒர்க்ஸ். பட் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஐ மீன் இடைவெளி எதுவுமே விடக்கூடாது. பட் இஃப் யூ கேன் ஆல்சோ யூஸ் த கோட்டேஷன் மார்க், பட் த ப்ராப்ளம் இஸ் த கோட்டேஷன் மார்க் இஸ் ஆல்சோ வில் பி விசிபிள். ஓகே, இது வேரியபிளை கிரியேட் பண்ணுறது மெத்தட் பெட் ஸ்கிரிப்டிங்கில். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் இல்லாட்டி என்ன நடக்குமா சொன்னால் இது எக்ஸிக்யூட் ஆகிது, அப்படியே போயிடுது, ரன் ஆகுது, போகுது, பார்த்தீங்கன்னா போகுது, க்ளோஸ் ஆகுது.
இந்த போஸ் வந்து ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி தான் பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாப் ஆகிது நிற்கும், ப்ரெஸ் பண்ணோன்னே மூவ் ஆகுது. ஓகே, இந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி தான் இந்த போஸ்ன்ற கமாண்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயத்தை படி நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வேரியபிளை க்ரியேட் பண்ணுறது செட், அது வேரியபிள் நேம், நோ ஸ்பேசஸ். ஓகே, இப்படி ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது. ஸோ ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேரியபிளை திருப்பி அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நேம், லைக் யூ ஹாவ் டு யூஸ் இன்சைட் பர்சன்டேஜ் சிம்பிளை எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது ஒர்க் அவுட் ஆகாது. லைக் அது நேம்னு சொல்லி மட்டும்தான் சொல்லும். வேரியபிள்னு சொல்லக்குள்ள வந்து இது வேரியபிள் நம்ம பெட் ஸ்கிரிப்டுக்கு சொல்கிறோம். ஓகே, நேம் என்ன டைப் பண்ணால் நேம் என்ன மட்டும்தான் பிரிண்ட் பண்ணி, இப்படி டைப் பண்ணால் ஓகே இது ஏதோ சம்திங் ரெஃபரன்ஸ், நேம்ன்றது ரெஃபரன்ஸ். அப்போ உண்மையான ரெஃபரன்ஸ் அதுக்கு ஓகே, இந்த அதுக்கு ஓகே, இவ்வளோ பிரிண்ட் பண்ணுவோம் சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் சொன்னேன் நேம் 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 நேம்னு சொல்ல நிறைய காப்பி பண்ணி ஸ்பேஸ் பண்ணுறேன். ஸ்பேஸ் பண்ணி ஒரு இப்போ ரன் பண்ண சொன்னால் யூ கேன் சி சம்திங் லைக் இட். ஓகே, பட் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே நான் போய் சேஞ்சஸ் பண்ணுறேன். லைக் இதை ராகுலன் சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ சேஞ்ச் பண்ண திருப்பி ஓப்பன் பண்ண சொன்னால் எல்லா இடமுமே வந்து ராகுலன் மாறும். இப்போ உங்களுக்கு விளங்குது வேரியபிள் இஸ் வாய் வேரியபிள் இஸ் யூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மாற்ற எல்லா இடமும் ஆகும், பட் இங்கே எல்லா இடமே இப்படி 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 போட்டு வச்சுருந்தீங்கன்னா எல்லா இடமும் போய் அதை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதை தான் நாங்கள் டேக்கிள் பண்ணுறோம். அதுக்காக தான் வேரியபிள்ன்றது யூஸ்ட் ஆகுது. ஓகே, 1 பாயிண்ட். அடுத்தது இப்போ அடுத்த அனோயிங் வந்து நமக்கு பெட் ஸ்கிரிப்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதை காட்டி கொண்டு இருக்கு. டெய்லி ஒவ்வொரு லைன், இப்போ பெட் ஸ்கிரிப்டிங் ஒவ்வொரு லைனை எக்ஸிக்யூட் ஆகும். இது எக்ஸிக்யூட் 1 1 1 அப்படி எக்ஸிக்யூட் ஆகக்கூட பார்த்தீங்கன்னா அதில் மேலே பார்த்தீங்கன்னா எக்கோ இது நடந்ததுக்கு, எக்கோ நடந்ததுக்கு, வேரியபிள் செட் ஆகிருக்கு, எக்கோ ஆகிருக்கு, அதில் வந்து அவுட்புட் இதுன்னு சொல்லி. இப்போ எக்கோவை ஆஃப் பண்ணலாம். அதுக்குரிய கமாண்ட் கேட்டால் ஹேட் எக்கோ ஆஃப். ஓகே ஓகே, எக்கோ ஆஃப் இப்படி நம்ம டைப் பண்ணி தான் சொன்னால் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த அதிக டெமிதிக்காது. படியாக பார்த்துக்கொள்ளுங்க. சப்லைன் டெக்ஸ்ட் ஓப்பன். ஓகே, சப்லைன் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கோ ஆஃப். ஸோ அந்த எக்கோ ஆஃப்ன்றதை கொடுத்ததுக்கு பிறகு வந்து நமக்கு அந்த இது ஒன்றுமே இல்லை. லைக் இப்போ எக்கோ இருந்தால் வந்து அந்த பாத் அப்படியே காட்டும். லைக் என்ன சொல்கிறது, இந்த சி யூசர் குணராகுலன், சி யூசர் குணராகுலன் என்ற யூசர் அக்கௌண்ட் காட்டும். இந்த எக்கோ ஆஃப்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணாமல் சொன்னால் அந்த இஷ்யூவே இல்லை. ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ரெண்டு விடயம் வந்து விளங்கிக்கணும். ஒன்று வந்து வேரியபிள்ண்டா என்ன. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் லைக் கிரியேட்டிங் வேரியபிள்ஸ். அண்ட் இப்போ நான் இதை இந்த ஃபோல்டருக்குள்ளே போட்டுருக்கேன், லைக் மெயின் ஃபோல்டர். ஸோ இதை கிட்டப்பில் வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். So then you can learn something new from here. Okay, update. So update variable data. Okay guys, thank you so much for watching this video. I will see you in the next video. In the video உங்களுக்கு வேரியபிள் என்னன்னு சொல்லி விளங்கியிருக்கும். நாங்கள் பெட் ஸ்கிரிப்டையும் உங்களை ஜம்ப் ஆகிருக்கோம்னு சொல்லி விளங்கியிருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ப்ரோக்ராமிங் மெட்டீரியலோட மீட் பண்ணுறோம்.